Hi children, welcome back to your chemistry class. So, இன்னைக்கு chemical kinetics ஓடியா part 4க்கு வந்திருக்கோம். I hope this will be the last part of this unit, right? So, இப்போ previous parts பார்க்கல அப்படின்னா descriptionல அதோடைய லிங்க் கொடுத்திருக்கேன். So, போய் அந்த parts பாத்துருங்க. ஏன்னா இந்த part அப்புறம் நமக்கு understand ஆகாது, right? So, moving to the last part of your chemical kinetics, right? So, இதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா what are the factors influencing the rate of the reaction? Rate of the reaction affect பண்ணக்கூடிய factors என்னெல்லாம் அப்படின்னா first nature of the reactant நமக்கு தெரியும் reactant உடைய நேச்சரை பேஸ் பண்ணி தான் நமக்கு rate of the reaction இருக்க போகுது and then concentration of the reactant, temperature, catalyst and then light இது எல்லாமே எப்படி நம்மளுடைய reactant அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். First start with nature of reactant. reactant உடைய நேச்சர் reactant உடைய நேச்சர் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதோடைய physical state சாலிடா லிக்விடா கேஸா என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத டிபெண்ட் பண்ணி அதோடைய reactant உடைய rate of the reaction வந்து அஃபெக்ட் ஆகும், ரைட்? ஸோ இப்போ பார்ட்டிகல் சைஸ் இப்போ சாலிடா இருக்கு அப்படின்னா பார்ட்டிகல் சைஸ், ஸோ சாலிடா இருந்துச்சு அப்படின்னா பெரிய சைஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ரியாக்ஷன் ரேட்டு கம்மியா இருக்கும். அதே பவுடர் பண்ண ஸ்மாலர் சைஸ்க்கு போக போக நமக்கு ரியாக்ஷனுடைய ரேட் என்ன ஆகிட்டே இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்? ஸோ பவுடர் ஸ்பீஷிஸ் வில் ஹாவ் மோர் ரியாக்ஷன் ரேட் தேன் யோர் பிக்கர் சைஸ் ஆஃப் யோர் மாலிகூல், ரைட்? Rate of the reaction will be higher when reactions are in gaseous state or when the substance is in solution. Solid state compare பண்றப்போ லிக்விடோ கேஸ்க்கோ நமக்கு ரேட் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். எஸ்பெஷலி ஆர்டர் எப்படி இருக்கும், கேஸ், லிக்விட் அண்ட் தென் சாலிட். சாலிட் வில் ஹாவ் மினிமம் ரியாக்ஷன் ரேட் அண்ட் கேஸஸ் வில் ஹாவ் மேக்ஸிமம் ரியாக்ஷன் ரேட், ரைட்? ஸோ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆக ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் ஹவ் யுவர் ரியாக்டன்ட் nature will be affected by rate of a reaction, right? Next one is catalyst. Catalyst அப்படின்றது என்ன பண்ணுவோம்னா நம்ம யூசுவலா என்ன சொல்லுவோம், catalyst is a one which will speed up the rate of the reaction சொல்லுவோம். இது ஸ்பீட் அப் பண்ணாது. எங்கேயுமே catalyst அப்படின்றது நமக்கு ஸ்பீட் அப் மட்டும் பண்ணாது. catalyst அப்படின்றது ரியாக்ஷனுடைய ரேட்டை மாத்தும். ரியாக்ஷனுடைய ரேட் என்ன பண்ணும், மாத்தும். ஸ்பீட் அப் மட்டும் பண்ணாது. அந்த தப்பை சொல்லாதீங்க, ரைட்? ஸோ catalyst which will alter the rate of the reaction. அது என்ன ஆகாது அப்படின்னா கெமிக்கல் ரியாக்டிங் ஸ்பீஷிஸ் கூட பெர்மனன்ட் சேஞ்ச் எதுவும் அதில் நடக்க போறது கிடையாது, ரைட்டா? கேட்டலிஸ்ட் அப்படின்றது. ஸோ கேட்டலிஸ்ட் அப்படின்றது என்ன ஆகும், ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிட்டு ப்ராடக்ட் வெளில வரப்ப அந்த கேட்டலிஸ்ட் வந்து வெளியில போயிடும், ரைட்டா? சி நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் டிபெண்ட். நான் கேரக்டர்ஸ் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்றப்பே சொல்லியிருப்பேன், டெம்பரேச்சர் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ட்டு. ஒரு 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ரேட் வந்து 2ல இருந்து 3 வரைக்கும் மாறும், ரைட்? ஸோ 35/25. This is also called as temperature coefficient, right? This is also called as temperature coefficient, right? Next one is theories on reaction mechanism. Theories on reaction mechanism. பாருங்க, ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி. ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா active molecules of the reactant collide to form a activated complex, okay? Or that activated complex is also called as transition state, will have higher energy. நமக்கு நல்லாவே தெரியும் higher energy இருந்தா அது என்னது, unstable. higher energy இருந்தா என்னது, unstable. ஸோ உடனே அது என்ன ஆயிடும், டீகம்போஸ் ஆயிட்டு ப்ராடக்ட் கொடுத்துரும். அண்ட் நமக்கு கொலைட் ஆகிற எல்லா கொலிஷன்ஸும் நமக்கு என்ன ஆகாது, டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு வராது. நாட் ஆல் கொலிஷன்ஸ் லீட்ஸ் டு அ டிரான்சிஷன் ஸ்டேட். அந்த மாலிகூல்ஸ்க்குன்னு ஒரு மினிமம் எனர்ஜி இருக்கணும். நமக்கு தெரியும் மினிமம் எனர்ஜி என்னது, த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. இப்போ ஒரு 10 kg பேக்கை லிஃப்ட் பண்ற அளவுக்கு நமக்கு எனர்ஜி இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த 10 kg பேக்கை லிஃப்ட் பண்ண முடியும். ஒரு எல்கேஜி குழந்தை போய் ஒரு 10 கிலோ பையை தூக்க முடியாது, ஓகே? அதே நாம வந்து ஒரு 100 கிலோ மூட்டையை நம்மளால தூக்க முடியாது. அதுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னவோ, நம்மளுடைய எனர்ஜி லெவல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். லைக்வைஸ் எல்லா கொலிஷன்ஸும் நமக்கு டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போகாது. ஸோ மாலிகூல்ஸ்க்கு மினிமம் எனர்ஜி இருக்கணும், த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்றது ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுற லெவலுக்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு என்னவா மாறிடும், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்க்கு மாறிடும், ஓகே? ஸோ இந்த மாலிகூல் இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும், டிசோசியேட் ஆகிட்டு ஒரிஜினல் ரியாக்டன்ட்டையோ ப்ராடக்டையோ நமக்கு கொடுத்துரும். சி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னன்னா, இப்போ ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுறதுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி இருக்கணும். தட் இஸ் கால்ட் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி, இல்லையா? ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியா மாறுறதுக்கு நமக்கு எனர்ஜி இல்லைன்றப்போ we will supply some extra amount of energy. நாம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மார்க்கெட் போயிட்டு வர்றப்போ நம்மளால பேக் தூக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம், ஒரு குட்டி குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை கூட நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஆர் அந்த குழந்தையாலே அந்த பேக்கை தூக்க முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், will have a support, இல்லையா? So that extra energy supplied by us is called
activation energy, right? So extra energy நம்ம supply பண்ணோம்னா that will be equal to your threshold energy. That extra energy நம்ம supply பண்றோம் இல்லையா, that is called activation energy. See, activation energy which is equal to threshold energy minus average energy possessed by the reactant molecules, right? So activation energy அதிகமா இருக்க கம்மியான molecules தான் நமக்கு என்னவா மாறும், ப்ராடக்டா மாறும். So rate of the reaction என்னவா இருக்கும், ஸ்லோவா இருக்கும், right? activation energy கம்மியா இருந்துச்சு அப்படின்னா reaction ஓட rate எப்படி இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும், right? See, H2I2 in H2I2 இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு என்ன ஆகுது பாருங்க, ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆயிட்டு ப்ராடக்ட் கிடைக்குது. எனக்கு ப்ராடக்ட் கிடைக்குது H2I2. ஸோ ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இங்க இருந்த சாலிட் பாண்ட் என்னவா மாறிடுச்சு, டாட்டட் பாண்டா மாறிடுச்சு. அண்ட் தென் we are getting a thick bond between hydrogen and iodine, right? Next, எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ரியாக்ஷனுடைய ப்ராக்ரஸ்க்கும் நான் ஒரு கிராஃபை பிளாட் பண்றேன். இங்க ரியாக்ஷன் இருக்கு, அங்க ப்ராடக்ட் இருக்கு. This is my activated complex. So this is called your threshold energy, right? So this is called as activation energy. This is your del H value, right? இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் del H value will be என்னவா இருக்கும், del H value will be positive, right? So energy of product will be lesser than the energy of reactant. அதே exothermic reaction ஆ இருந்துச்சு அப்படின்னா del H will be negative. Energy of product will be என்னவா இருக்கும், energy of product will be more than energy of your reactant. So energy of forward will be more than backward in the case of endothermic. Energy of forward will be lesser than backward in the case of exothermic reaction, right? So next one is Arrhenius equation. This is an important one. So K which is equal to A into E to the power minus EA by RT. K அப்படின்றது நமக்கு தெரியும் rate constant அப்படின்ட்டு. A is called your Arrhenius factor, frequency factor or pre-exponential factor. எதுல வேணா சொல்லலாம். ஏன்றத Arrhenius factorனு சொல்லலாம், pre-exponential factorனு சொல்லலாம், இல்ல frequency factorனு சொல்லலாம். E நமக்கு தெரியும் exponential and EA அப்படின்றது activation energy, Rன்றது gas constant, Tன்றது temperature, right? இந்த E to the power minus EA by RT is nothing but Boltzmann factor. E is equal to minus EA by RT is nothing but your Boltzmann factor, right? So taking log on both the sides, ரெண்டு சைடு நான் என்ன பண்றேன், K which is equal to இங்க பாருங்க, K is equal to A E to the power minus EA by RT. இதுதான் நம்மளுடைய ஜெனரல் ஈக்குவேஷன். இதுல நான் என்ன பண்றேன்னா log ரெண்டு சைடு எடுப்பேன். So ln K which is equal to ln A, எக்ஸ்பொனென்ஷியலுக்கும் லாகுக்கும் கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் EA by RT நமக்கு வரும், ரைட்டா? ஸோ லாகா மாத்திரேன். ஸோ 2.303 ஆட் பண்றேன். ஸோ log K which is equal to log A minus EA by 2.303 RT வருது. ஓகே, நான் இப்போ ln K-க்கும் 1/T-க்கும் கிராஃபை பிளாட் பண்ணேன்னா I will get a slope minus EA by RT கிடைக்கும். அண்ட் தென் log K-க்கும் 1/T-க்கும் கிராஃபை பிளாட் பண்ணேன்னா நம்ம இதே இதை ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல பார்த்துருக்கோம். ஓகே, ln A-க்கும் டைமுக்கும் கிராஃபை பிளாட் பண்றப்ப என்ன கிடைச்சது, ஸ்லோப்பு அதே மாதிரி தான், ரைட்? log K-க்கும் 1/T-க்கும் நான் கிராஃபை பிளாட் பண்றேன், minus EA by 2.303 Rன்னு எனக்கு ஸ்லோப் கிடைக்குது, ரைட்? See, அந்த கிராஃப் நான் இங்க கொடுத்துருக்கேன். ln K-க்கும் 1/T-க்கும் லாகுக்கும் 1/T-க்கும், ரைட்? நெக்ஸ்ட், இப்போ K1 and K2 நான் எடுத்துக்கிறேன், ரெண்டு டிஃபரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்ஸ்ல எடுத்துக்கிறேன். பை கீப்பிங் டெம்பரேச்சர் T1 and T2, அப்ப எனக்கு என்னவா மாறும்னா log K1 which is equal to log A minus EA by 2.303 RT1 வரும். அதே மாதிரி log K2க்கு எதுவும் மாறாது, RT2 மட்டும் மாறும், ரைட்டா? நான் என்ன பண்றேன், செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்றேன். தட் இஸ் K2 minus K1 பண்றேன். log of M minus log of N என்னது, log M by log N, right? Which is equal to A க்கு A cancel, log A will get cancel. என்ன வரும், EA divided by 2.303 T2 minus T1 divided by T1 T2. இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா T2 must be greater than T1, ரைட்டா? ஸோ EA வேல்யூ அப்படின்றது, EA வேல்யூ ஃபார் தி ரியாக்ஷன் இஸ் 0 அப்படின்றப்ப ரேட் கான்ஸ்டன்ட் K2 K1 என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ரியாக்ஷன் ரேட் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் யோர் டெம்பரேச்சரா இருக்கும், இண்டிபெண்டன்ட் ஆஃப் யோர் டெம்பரேச்சர், ரைட்? நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆன் தி rate of a reaction.
இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா கேட்டலிஸ்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் பார்க்க போறோம். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும், வில் டேக் அ லோயர் பாத் இல்லையா. ஸோ கேட்டலிஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ரேட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ குவிக்கா நமக்கு ரியாக்டன்ட் என்னவா மாறிடும், ப்ராடக்டா மாறிடும் இல்லையா. பாருங்க ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து டாட்டர்ல, இன்னொன்று வந்து சாலிட் லைன்ல கொடுத்துருக்கேன். இஏ அப்படின்றது கேட்டலிஸ்ட் இல்லாம நமக்கு இந்த த்ரெஷோல்ட் எனர்ஜி என்னவா இருக்கு, ஹையரா இருக்கு. இஏ டேஷ்க்கு பாருங்க டாட்டர் லைன்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதோடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னவா இருக்கு, கம்மியா இருக்கு. ரைட். ஸோ கேட்டலிஸ்ட் போட்டா நமக்கு த்ரெஷோல்ட் எனர்ஜி என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். ரைட். ஸோ enthalpy of the reaction will be same for both the reaction. enthalpy எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது, எண்டோதெர்மிக்கா இருந்தாலும் எக்ஸோதெர்மிக்கா இருந்தாலும் del H value won't change. and then catalyst அப்படின்றது என்ன பண்ணும், activation energy of forward and backward decrease பண்ணி கொடுக்க போகுது. ஸோ ஈக்விலிபிரியம் ஓட ஸ்டேட் நமக்கு என்ன ஆகாது, எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ரைட். நெக்ஸ்ட் Arrhenius ஈக்குவேஷனை நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபார் catalyst and uncatalyst. catalyst and uncatalyst K1 which is equal to log A minus EA divided by 2.303 by RT. அன்கேட்டலிஸ்டுக்கு போடுறீங்க EA டேஷ்னு மாத்திக்கிறோம், அதே தான் நமக்கு 2.303 RT வருது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா K2 by K1 which is equal to 1 by 2.303 R2 into EA minus EA டேஷ்னு வரும். EA minus EA டேஷ்னு வரும் when the temperature is same. ரெண்டு டெம்பரேச்சர் என்னவா இருக்கு, சேமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் collision theory for your chemical reaction. ஸோ என்னெல்லாம் பாசிலேட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் என்ன ஆகணும், ஒன்னோட ஒன்று மோதணும் இல்லையா. ஸோ ரியாக்ஷன்ஸ் மஸ்ட் கொலைட் வித் ஈச் அதர் டு கெட் அ ப்ராடக்ட். ரைட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் அதுதான் நம்மள என்ன பண்ணும், எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்றத நமக்கு டிசைட் பண்ண போகுது. ஸோ ஒரு கொலிஷன் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா அந்த கொலைடார மாலிகூல்ஸ் எப்படி இருக்கணும், ப்ராப்பரா ஓரியன்டா இருக்கணும், ப்ராப்பரான ஷேப்ஸ்ல இருக்கணும். ரைட்டா. அண்ட் தென் அதுக்குன்னு ஒரு மினிமம் எனர்ஜி இருக்கணும், தட் இஸ் கால்ட் த்ரெஷோல்ட் எனர்ஜி இருக்கணும். கொலிஷன்ஸ் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா அந்த மாலிகூல்ஸ் கொலைடார மாலிகூல்ஸ் எப்படி இருக்கணும், ப்ராப்பரா ஓரியன்டா இருக்கணும். ரைட். ஒரு பைமோலிகுலர் எலமெண்டரி ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம், A plus B gives you ப்ராடக்ட் அப்படின்ட்டு. இப்போ இதோடைய ரேட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரேட் which is equal to Z into AB into e to the power minus EA by RT. Arrhenius ஈக்குவேஷனுக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் நீங்கன்னா, அங்க K இருந்துச்சு, இங்க Z இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இங்க Z-ன்றது என்னன்னா கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. அங்க என்ன சொன்னோம், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டர், ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், Arrhenius ஃபேக்டர்னு சொன்னோம். இங்க கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். ரைட். கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பெர் செகண்ட் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், எல்லா கொலிஷன்ஸும் நமக்கு வந்து ப்ராடக்டா மாறப்போறது கிடையாது, எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. எஃபெக்டிவ் கொலிஷன்ஸா இருக்கணும்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ்ன்றத ஆல்ரெடி இப்போ நான் சொல்லிட்டேன். ரைட். ப்ராப்பர் ஓரியன்டேஷன். இப்போ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல நான் கொடுத்துருக்கேன் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ், இன்எஃபெக்டிவ் கொலிஷன். இன்எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த ப்ளூ டாட் வந்து ப்ளூ வந்து நைட்ரஜன் அண்ட் இந்த O வந்து ரெட் வந்து ஆக்சிஜன், இது O3. இது ஆக்சிஜனும் கொலைட் ஆகிறப்ப இட் லீட்ஸ் டு இன்எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். இதே நைட்ரஜன் இந்த சைடு, ஆக்சிஜன் இந்த சைடு, அண்ட் தென் ஆக்சிஜன் கூட நைட்ரஜன் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்னவா மாறப்போகுது, எஃபெக்டிவ் கொலிஷன்ஸா மாறப்போகுது. ரைட். ஸோ அப்ப இதுதான் ப்ராப்பரான ஓரியன்டேஷன். நான் சொன்னேன் இல்லையா, ப்ராப்பர் ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இதே இப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இங்க நைட்ரஜன் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிறப்ப there will be some ineffective collisions. இங்க நைட்ரஜன் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு, there too will have some ineffective collisions. இதே நைட்ரஜன் கீழே ஆக்சிஜன் மேல வந்து கொலைட் ஆகிறப்போ you will get a effective collisions. Right. And then எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் அக்கௌண்ட் பண்றதுக்காக இன்னொரு ஃபேக்டர் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம், தட் இஸ் கால்டு P. P is called your steric factor. P is called your steric factor. Right. P is called your steric factor. Rate which is equal to P into Z of AB into e to the power minus EA by RT. Right. In the collision theory la activation energy, proper orientation of the molecules will determine the rate of a chemical reaction. Right. Okay. Rate of the reaction எப்படி increase ஆகும், temperature increase ஆச்சுன்னா rate of the reaction நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும், increase ஆயிட்டே இருக்கும். Higher the temperature, greater the rate. இது நமக்கு தெரியும். Thank you for watching. And இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருங்க. இந்த யூனிட்டை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் for these competitive exams like Neet and JEE. And இதை பேஸ் பண்ண சம்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இன்னும் வேறு எதனா கான்செப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க, நான் வந்து அதோட வீடியோஸை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.